அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய உதவியால ஹிஜ்ரி 1447 ஆண்டை கழித்துவிட்டு 1448 ஆண்டு முதலாவது மாதம் முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். இந்த மாதம் அல்லாஹுடைய பெயரை இணைத்து அல்லாஹு தாலா நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். முஹர்ரம் ஷஹ்ருல்லா, அது அல்லாஹுடைய மாதம் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நாம் இந்த மாதத்தை எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த அந்த ஹிஜ்ருடைய ஆண்டிலே எங்களுக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு மாற்றமான விடயங்களிலே நாம் ஈடுபட்டோமோ அப்படியான அந்த விடயங்களில் இருந்து தௌபா செய்துதான் இந்த மாதத்தை நாம் வரவேற்க வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்திலே மிக முக்கியமான சுன்னத்துகள் இருக்கின்றன. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன நேரத்திலே அங்கு இருந்த யூதர்கள் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே ஒரு நாளிலே நோன்பு நோட்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களிடத்திலே கேட்டார்கள், எதற்காக நீங்கள் நோன்பு நோட்டிருக்கின்றீர்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த எதிரிகளுடைய படையில் இருந்து அல்லாஹு தாலா பாதுகாத்த நாள் தான் இந்த முஹர்ரமுடைய மாதத்தின் 10வது நாளாக இருக்கின்றது. அதனால் அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள். அதை பின்பற்றி நாமும் நோன்பு நோட்டிருக்கின்றோம் என்று அந்த மனிதர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி காட்டினார்கள். அந்த வகையிலே இந்த முஹர்ரமுடைய மாதத்தின் 10வது நாள் நோன்பு நோட்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் எங்களுக்கு பிறை தென்பட்டிருக்கின்றது. முஹர்ரமுடைய மாதத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். எம்முடைய நாட்டிலே வரக்கூடிய 25, 26வது தினங்களிலே ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பு எங்களுக்கு நேர்படுகின்றது. எனவே அந்த நாட்களிலே நாம் நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். அந்த நாட்களிலே நோன்பு நோட்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வெறுமனே 12, 13 மணித்தியாலங்கள் தான் அந்த நோன்பை நாம் நோக்கப் போகின்றோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆஷூராவுடைய நோன்பை யார் நோட்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த நாளுக்கு முந்தைய வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த நோன்பு அமைந்து விடுகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த மாதம் நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா பாதுகாத்த மாதம். அதே போன்றுதான் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த மாதங்களிலே முஹர்ரமும் ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இறுதியாக இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், நீங்கள் யாரும் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தாலா அந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை முடிக்கின்றார். எனவே இந்த வருடத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். நல்ல பல திட்டங்களை வகுத்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாக்களை இந்த மாதத்திலும் இந்த வருடத்திலும் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.